சொந்த வீடு கட்டலாமா? இந்த சீரீஸில் நம்ம இந்த பர்டிகுலர் எபிசோடில் நம்ம பார்க்க போகிற விஷயம், போன வீடியோ எண்டில் நம்ம பேசினபடி கொட்டேஷன். நம்ம வீடு கட்டுறதா முடிவு பண்ணிட்டோம், நம்ம வந்து இடம்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், என்னென்ன செட் ஆஃப் டிராயிங்ஸ் வேணும் எல்லாம் பார்த்துட்டோம், அந்த பிளான் எப்படி அரைவ் பண்ணுறதுலாம் முடிவு பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம கோட் வாங்க போகிறோம், கொட்டேஷன் வாங்க போகிறோம். அந்த கொட்டேஷனில் பெரும்பாலும் நம்ம இன்றைக்கி நண்பர்கள் பார்க்குற விஷயம் வந்து காஸ்ட் அடிப்படையில் என்ன ப்ரைஸ் பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு நாம் எந்த விஷயத்தையும் ஒப்பு நோக்க கூடாது, முடியாது. அப்படி பண்ணினா அது தவறாக போகும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கூட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கணும். அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக நம்ம ஒப்பு நோக்கி பார்க்கணும். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட, நான் அவர்கிட்ட கொட்டேஷன் வாங்கினதுக்கப்புறமா என்னோடய டிஸ்கஷனில் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸல் ஷீட் எடுத்து ஒரு சிஸ்டம் கொண்டாந்து வச்சுட்டார். இங்கே பாருங்கள், இது நீங்கள் இது XYZ இன்னும் 3 டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்டர்ஸு இந்த கோர்ட்டில் இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் இது ஆஃபர் பண்ணிக்கிங்க, இவங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேயே இந்த பேண்ட் வித்தில் இவங்க இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய டேப்லர் காலம் போட்டு கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் ஐ சல்யூட் தட் ஹோம்ஒர்க். அந்த மாதிரியான ஒரு இன்டென்சிவ் ஸ்டடி ரொம்ப முக்கியம். வெறுமனே இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கூட இந்த டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது வந்து வெறுமனே இந்த காஸ்ட்டோ இல்லை ப்ரைஸ் பாயிண்ட்டோ மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இன்னொரு விஷயமும் அதில் அடங்கியிருக்கு. அதை பற்றி யாரும் எங்கேயும் பேசுறது இல்லை. அது என்ன அப்படின்னா, என்ன ப்ராசஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க, என்ன குவாலிட்டி சிஸ்டம் அவங்க என்கேஜ் பண்ணுறாங்க, எந்த விஷயங்கள் பண்ணுவாங்க, எந்த விஷயங்கள் பண்ண மாட்டாங்க, இது எல்லாம் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்க்குள்ளே முழுமையாக போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஓவரால் ஸ்டடியாவது நமக்கு கட்டாயம் வேணும். ஸோ இந்த கொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் கூட அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பாயிண்ட்ஸை வந்து நம்ம விசிட் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். ஏன்னா கொட்டேஷன் செக் பண்ணுறதுங்கிறது வெறுமனே அந்த பேப்பர் டாக்குமெண்ட்டை மட்டும் வெரிஃபை பண்ணுறதா இல்லாமல் அதையும் நம்ம கம்பைன் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்புறம் இந்த கொட்டேஷனில் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் வந்து சேர்த்துக்க விரும்புகிறேன். ஒரு கோட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கோட் எவ்வளோ நாளைக்கு வேலிட் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கிறது முக்கியம். இப்போ இன்றைக்கி வாங்குகிறோம், நம்ம ஒரு 3 months 6 monthsக்கு அப்புறம் போயிட்டு அதே சொல்லுங்கள், இதே ப்ரைஸ் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லைங்க இப்போ வந்து அது எங்களால் பண்ண முடியாதுங்க, இப்போ காஸ்ட் கூட போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோட் கொடுக்கும்போதே இது எவ்வளோ நாளைக்கு வேலிட் அப்படிங்கிறத அவங்களும் சொல்லலாம், இல்லை நம்மளும் கேட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது வெறுமனே அந்த கோர்ட்டோட வேலிடிட்டியை தாண்டி இந்த ப்ராஜெக்டு இந்த மாதிரி வரப்போகுது, இதோடைய பிளான் இது, இதோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் இது, இந்த வீடோட எலிவேஷன் இதுன்னு சொல்லி நாம் முழுக்க தெளிவாக அவங்கக்கிட்ட செட் ஆஃப் டிராயிங்ஸை கொடுத்துட்டு கோட் வாங்குறது ரொம்ப முக்கியம். அப்படி வாங்கும்போது அவங்க கொடுக்குற கோட்டில் எந்தெந்த விஷயங்கள்லாம் சேர்ந்தது, எந்தெந்த விஷயங்கள்லாம் சேராததுங்கிற ஒரு கிளாரிட்டியை அவங்க கொடுக்க வேண்டியது அவசியம். யார்? நம்மளுடைய கான்ட்ராக்டர், இன்ஜினியர் நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். அவங்க கொடுக்கல சார், கேட்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா இந்த விஷயத்தில் சரியான கிளாரிட்டி இல்லைன்னா பாதிக்கப்பட போகிற முதல் ஆள் யாருன்னா நாம தான். ஸோ நாம் வந்து இதை தெளிவாக கேட்டுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து சப்போஸ் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் மாடலில் நம்ம போகிறோங்கிற பட்சத்தில் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இது வரும், இது வராது, வராததுக்கெல்லாம் என்ன யூனிட் ப்ரைஸு. உதாரணத்துக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் செப்டிக் டேங்க் வராது, ஓவர் ஹெட் டேங்க் வராது, ஒரு ஃப்ளோர் சம்ப் வராது, காம்பவுண்ட் வால் வராது. அந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கலாம். ஃபைன். அப்போது இதோடைய ப்ரைஸ் என்ன? ஒரு டேங்க்னா ஒரு 5000 லிட்டர்ஸ் போகிறோம், இல்லை 10,000 லிட்டர்ஸ் போகிறோன்னா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டிக்கு என்ன ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த யூனிட் ப்ரைஸாவது கொடுத்துருக்கணும் கோர்ட்டில். நம்ம எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படிங்கிற கெப்பாசிட்டிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லலை, இல்லை பின்னாடி ரிவைஸ் பண்ணுறோன்னாலும் நமக்கு அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியதும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் நிறையா விஷயத்தை நாம் காஸ்ட் அடிப்படையில், ப்ரைஸ் பாயிண்ட் அடிப்படையில் பின்னாடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம டைல் ஓட்டுறோம் அப்படின்னா ஃப்ளோரிங் வந்து சரி ஒரு 2x2 டைலுக்கான கோட் கொடுக்குறாங்கன்னா இதுவே நாளைக்கு வந்து ஒரு 2x4 சைஸில் டைலோ இல்லை வந்து 4x4 சைஸில் டைலோ நம்ம பெரிய அளவில் டைல் போடுறோன்னா என்ன காஸ்ட் டிஃப்ரென்ஸ் லேயிங்கில் வரும், என்ன காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து மெட்டீரியல் பார்ட்டில் வரும். ஐ மீன் போத் மெட்டீரியல் அண்ட் லேபர் வருங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும், நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இப்போ 2x2 சைஸ் டைல்னா அதோட பேசிக் காஸ்ட் சேவ் 50 ருபீஸ் 60 ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா, நாம் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிற டைல் வந்து நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். இது ஒரு எளிமையான சின்ன விஷயம் சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது அதே ஒரு 2x2 சைஸ் டைலில் வந்து லே பண்ணுறதுக்கான லேபர் சார்ஜ் அப்படிங்கிறது, அந்த டைல் லேயரோட லேபர் சார்ஜுங்கிறது பெரிய சைஸில் இருக்கிற டைலாக இருந்தால் டெஃபினட்டாக கூடுதலாக இருக்கும். திஸ் இஸ் குவைட் ஆப்வியஸ். ஸோ இந்த விஷயத்தை 2 பேரும் புரிஞ்சுக்கணும். என்ன சார் நான் அன்னைக்கே சொன்னேங்க நீங்கள் கேட்கலைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. ஏங்க இதெல்லாம் இந்த விஷயம்லாம் சொல்லணுங்களா, இது எங்கே எல்லா இடத்துலையும் உள்ளது தானே அப்படிங்கிற மாதிரியான வாதமும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலையை நோக்கி நம்மளுக்கு கொண்டு போகாது. ஸோ இது வந்து ஒரு குறிப்பான முக்கியமான ஆஸ்பெக்டை நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் வேரியபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஹவுஸ் ஓனருக்கு முழுமையாக தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, அக்ரி. பட் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு தெரியும். அவங்க தொடர்ந்து நிறையா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்குற நிறைய விஷயங்களில் எதெல்லாம் மாறக்கூடிய விஷயம், அப்போது எங்கெல்லாம் வந்து நாம் அந்த கிளாரிட்டியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்களுடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் ஒரு விஷயமாக மாறி இருக்கணும். ஸோ அந்த விஷயங்களில் அவங்க குறிப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கோட் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா தட் இஸ் வெரி குட் சைன். வெறுமனே இந்த ரேட்டில் நம்ம பண்ணிடலான்னு சொல்கிறத தாண்டி இது பண்ணலாங்க, இதெல்லாம் வராதுங்க, இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கன்னு சொல்லி ஒருத்தர் ஓப்பனாக அப்ஃப்ரண்ட்டாக சொல்கிறாருன்னா ரொம்ப முக்கியமாக அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளியராக இருக்க விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுலேயும் நம்ம கேட்டுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ்னால் என்ன பிராண்டு, அதில் வந்து என்ன மாடல் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு டேப் ஃபிட்டிங்ஸோ இல்லை செராமிக்ஸோ என்ன பிராண்டு அதில் என்ன மாடல் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துடலாம். இப்போ டைல் அப்படின்னா இந்த பிராண்டுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டைல்னால் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இவ்வளோக்கு நான் பண்ணுவேன்னு சொன்னால் போதும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை வந்து வேறு வெரைட்டி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா வீடு நம்ம வீடு, நம்மளோட கனவு, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமும் அதில் வர்றது முக்கியம். வெறுமனே கம்பி சிமெண்ட்டு செங்கலில் மட்டும் வீடு நிற்கிறது இல்லை, அது எல்லாமே மறைஞ்சிரும். நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எல்லாமே உள்ளே இருக்கிறதெல்லாம் மறைஞ்சு வெளியில் தெரிகிற விஷயம் எதுனா பெயிண்டிங்கு, ஃப்ளோரிங்கு, இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ்ஸு, அப்பாரட்டஸு, இந்த ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயத்தோடைய அடிப்படை அந்த சாராம்சத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். ஒரு கொட்டேஷனில் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் இவ்வளோ இருக்குது. இப்படிப்பட்ட கொட்டேஷன் அட்லீஸ்ட் ஒரு 3-4 நம்ம வாங்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு 2 பேர் இல்லை 3 பேரை சூஸ் பண்ணலாம், அவங்கக்கிட்ட நேரில் போய் உரையாடலாம். அதுக்கப்புறம் யார் சரியாக வருவாங்க நமக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு மணி அடிக்கும், ஒரு பெல் அடிக்கும், ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த கொட்டேஷன் அப்படிங்கிறதுல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம பேசின பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னங்க, இதோட முக்கியமான டாபிக், உங்கள் வீடை யார் கட்ட போகிறாங்க.